அதேபோல வந்து 1897ல ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பாயிண்ட். அதனால இதோட ஆண்டு எப்போ அப்படிங்கிறதையும் நீங்க வந்து சொல்லுங்க. இங்க 1897ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பைசா தமிழன் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு இது வார இதழா, தினசரி இதழா வந்துச்சா? அதையும் கூட நீங்க வந்து சொல்லலாம். அதுவும் கூட சொல்லலாம். வார இதழா, நாளிதழாக டெய்லி வந்ததா? அப்படின்னு சொல்லலாம். ஒரு பைசா தமிழன் என்ன தேதியில என் தேதி கூட விட்டுருங்க. என்ன ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு? அது சொல்லுங்க. ஏன்னா இங்க ஆண்டே தான் இருக்குல்ல. ஸோ அப்போ ஒரு பைசா தமிழன் வந்து எப்போ 1907 அவருடைய இறுதி காலம் திரு அயோத்திதாசர் அவர்கள் வந்து இயற்கை எய்துறது வந்து 1914. அதுவரையில அவர் வந்து ஒரு பைசா தமிழன நடத்தியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த பேரை மாத்திருவாரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா 1845ல இருந்து 1914 வரைக்கும் உயிர் வாழ்றாரு. அப்போ 1914ல அவர் கடைசியா இறந்து போற வரைக்கும் ஒரு பைசா தமிழன் நாளிதழ நடத்துறார். ஸோ அப்போ 1907ல இறுதி வரை 1914 வரைக்கும் நடத்துறாருன்னு படிக்கிறோம். அது வார வீக்லி வந்த ஒரு இதழ். ஒரு பைசா தமிழன் ஆரம்பிச்சு பிறகு வந்து தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றமாகும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியரா இது பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல் ஆர் கரெக்ட்ன்னு குடுத்துட்டாங்க. அப்புறம் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சாக்கிய புத்த சங்கத்தை ஆரம்பிப்பாரு. ஸ்ரீலங்கா போயிட்டு வருவாரு. ஸ்ரீலங்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாக்கிய புத்த சங்கம் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. சாக்கிய புத்த சங்கம் எந்த ஆண்டு குடுத்துருக்கோம்? 1890. அப்படி பார்த்தா இதுல எல்லா ஆண்டுகளையும் குழப்பி விட்டுருக்கு. சாக்கிய புத்த சங்கம் மட்டும் தான் கொஞ்சம் பரவால்ல. ஏதோ ஆண்டு எடுத்து போட்டுருக்காங்க அப்படின்னு இருக்கு. மீதி எல்லாம் பாருங்க 891க்கு பதிலா இங்க வந்து 1876 தான் நம்ம புத்தகத்துல படிக்கிறோம். மற்றது எல்லாம் விக்கிபீடியால இருந்துச்சு, அங்க இருந்துச்சு, இங்க இருந்துச்சுலாம் போட்டு குழப்பிக்காம 1870 தான் படிக்கிறோம். அதுபோல இங்கே வரும்போது நான் ஒரு பைசா தமிழன்லாம் மிஸ்டேக் பண்றது கொஞ்சம் அக்செப்டபிளாவே இல்ல. 1907ல ஆரம்பிக்கிறாரு. அவர் கடைசி வரைக்கும் நடத்துறாரு 1914. அப்புறம் சாக்கிய புத்த சங்கம் 1890. இயற்பெயர் காத்தவராயன் 1845ல இவர் வந்து பிறக்கிறாரு. இவர் 1845ல பிறக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் முதல்ல இருந்து ஒரு கேள்வி ஒன்று சொல்லிக்கிட்டே இருங்க. இருக்கக்கூடிய இந்த சீர்திருத்தவாதிகள் இவங்கள்ல வந்து யார் காலத்தால் மூத்தவர்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. அங்க போய் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதுக்காக பார்த்தோம். அப்போ இவர் 1845ல பிறக்கிறாருன்னு படிச்சோம். 1914 வரைக்கும் வாழ்றாருன்னு படிச்சோம். அதே போல 1876ல ஒரு அமைப்பு தொடங்குறாருன்னு படிச்சோம். 1891ன்னு ஒன்று படிச்சோம். அது போல 1907 ஒன்று படிச்சோம். அப்புறம் 1898ல ஒரு அமைப்பு ஒன்று தொடங்குறாருன்னு படிச்சோம். இப்போ இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி அப்படியே வந்து ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ட்ரை பண்ணுங்க.